ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். சில வேஷங்கள் ஒரு கணம் நம்மை பெரியவர்களாக காட்டலாம். ஆனால் நம்முடைய உண்மையான சுபாவம் ஒருபோதும் மறைந்து போகாது. ஒரு காட்டில் மெலிந்த உடலும் பெரிய கனவுகளும் கொண்ட ஒரு ஆடு இருந்தது. எப்போதும் பயந்து ஓடிக்கொண்டே இருப்பதை விட அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது. ஒரு நாள் காட்டில் கிடந்த ஒரு புலித்தோலை அது கண்டுபிடித்தது. அதை அணிந்ததும் அது நீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்து அதே அதிசயத்தில் மூழ்கியது. நானே ஒரு புலியா என்ற வெறுமையோடு நடக்கத் தொடங்கியது. அதை பார்த்த குரங்குகள் பயந்து ஓடின. மான்கள் சிதறின. ஏன் நரிகள் கூட பதுங்கின. அந்த ஆடு நான் தான் இப்போது காட்டின் ராஜா என்று எண்ணி மார்தட்டி கொண்டது. ஆனால் ஒரு சமயம் பசுமையான புற்கள் நிறைந்த இடத்தை அது பார்த்தது. அந்த காட்சி வந்தவுடன் அது போட்டிருந்த வேஷத்தை மறந்துவிட்டது. புலிகள் புல் சாப்பிடாது என்ற அடிப்படை உணர்வை கூட அது நினைக்கவில்லை. அது ஆவலுடன் புல் மேய தொடங்கியது. அதிலும் அதிகமாக மகிழ்ச்சியில் தன் இயல்பான குரலில் மே மே என்று கத்தியது. அதை கேட்ட ஒரு நரி சிரித்து கொண்டு சொன்னது, உன் தோற்றம் எங்களை ஏமாற்றலாம், ஆனால் உன் பழக்கம் உன் உண்மையை காட்டிவிட்டது. அந்த புலித்தோல் காரணமாக சரியாக ஓடவும் முடியாமல் அந்த ஆடு கீழே விழுந்து எல்லோருக்கும் கேலி கூத்தாகிவிட்டது. நாம் பெரிய பதவியோ போலியான முகமோ அணிந்து கொள்ளலாம். ஆனால் நெருக்கடியான நேரத்தில் அல்லது ஆசை வந்தவுடன் நம்முடைய உண்மையான சுபாவம் இயல்புதான் வெளியே வரும். Be real, not perfect. Your actions reveal your true self. உண்மையான பலம் வெளிப்புற தோற்றத்தில் இல்லை. அது நம்முடைய ஒழுக்கத்திலும் தைரியத்திலும் அண்டு விழிப்புணர்விலும் இருக்கிறது. போலியான வாழ்க்கைக்கு எப்போதும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் உண்மையான வளர்ச்சி மட்டும்தான் நம்மை நீண்ட காலம் நிலைத்து நிறுத்தும். So be yourself. Never try to become others. That is the safe bet. இறைவா நன்றி.